நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் எம்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் இன்னைக்கு நாள்ல. ஸோ சிறப்பான ஒரு நாள். இன்னைக்கு நாளைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் கல்லூரி இளங்கலை படிச்சுட்டு இருக்கிறப்போ ஆங்கில பாடத்துல துணை பாடம் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன்ஸ், அதில் சிறுகதைகள், ஷார்ட் ஸ்டோரிஸ், அதுல வந்த ஒரு கதை. ஐ திங்க் ஆத்தர் வந்து ஆர்.கே. நாராயணன் அப்படிங்கிறவர் நினைக்கிறேன், எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியல. ரொம்ப சூப்பரான ஒரு கதை. ஒரு மனிதன், அவனுக்கு வந்து லக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அவன் என்ன பண்றான் இருக்கிறான். அப்போ அவங்க ஊருடைய அந்த திடல், ஜிம்கானா அப்படின்னு சொல்லி ஒரு திடல் இருக்குது. அந்த ஜிம்கானா திடல்ல வந்து ஒரு பெரிய திருவிழா ஒன்று நடக்குது, பொருட்காட்சி மாதிரி நடக்குது. இவன் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், போறான். போனாங்க இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், உங்களுக்கு லக்கி கூப்பன் பரிசு, முதல் பரிசு அது, ரெண்டாவது பரிசு இதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு டோக்கன் வாங்க சொல்லுவாங்களே, கூப்பன் அந்த மாதிரி வாங்க சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. இவனுக்கு தான் லக்க பத்தி தெரியுமே, அதனால என்ன பண்றான்னா, நமக்கு எங்க விளவா போது, சரி சும்மா ஒரு ஆசைக்கு ஒன்று வாங்குவோமே அப்படின்னு சொல்லி ஒரு சீட் என்ன பண்றான், வாங்கினா உடனே அங்க என்ன குழுக்கள் உடனே நடக்குது. குழுக்கள் நடந்தா அவனுக்கு பெரிய பிரைஸ் ஒன்று ஜாக்பாட் அடிக்குது. அப்போ என்ன பிரைஸ் அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய ரோட் ரோலர் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த ரோட் ரோலர் மிஷின் தான் என்ன பண்றது பரிசா கொடுக்குறாங்க. இப்ப உனக்கு அடா பாவி, நம்ம லக்கு எப்படி இருக்கு பாரு, ஒண்ணு விளமட்டைக்கு விழுந்துச்சுன்னா இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ பரிசு வர வண்டியில வாங்கிட்டு போன, இதென்ன சும்மா பையில வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும், ரோட் ரோலர் இதை வச்சு வேணா ரோடும் போட முடியாது. அப்ப என்ன பண்றான், சரி பிசினஸ் பண்ணலாம்ல, வடக்கு விடலாம்ல. அதெல்லாம் பாவம், அவனுக்கு அந்த ஐடியா இல்ல போல. அவனுக்கு எப்படா எடுத்துட்டு போறதுன்னு மலைச்சு போய் தேவையில்லாம வாங்கிட்டோமே இந்த டிக்கெட்டு, ஐயோ லக்கு இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அந்த பொருட்காட்சி எல்லாம் முடிஞ்ச எல்லாரும் வந்து அந்த கடையை போட்டவங்க எல்லாம் காலி பண்ணி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ரோட் ரோலர் மட்டும் என்ன பண்ணுது, அங்கே இருக்குது. ஒரு 2-3 வாரத்துல நோட்டீஸ் வருது, முனிசிபாலிட்டில இருந்து இவனுக்கு என்ன பண்ணுது, நோட்டீஸ் வருது, எடுத்துட்டு போறீங்களா இல்லையா, இது இந்த மாதிரி கவர்மெண்டோட இடத்துல என்ன பண்ணுது இருக்குது, உங்க இது ப்ராப்பர்ட்டி ஒண்ணு, அதை எடுத்துட்டு போங்க, இல்ல அதை வச்சு நிறுத்துறதுக்கு வாடகை என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு. இவன் டே நமக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி சரி எடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லி என்ன பண்றான், ட்ரை பண்றான். அதை ஓட்டுறதுக்கு ஆள் வேணும், ஓட்டுறதுக்கு ஆள் தெரியாது. சரி அப்ப பேசாம யானையை கட்டி என்ன பண்ணிடலாம், எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானையை கட்டி இழுக்கலாம். என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க, ஒண்ணுமே அங்க வேலைக்கு ஆகல. இவனுக்கு இது என்னடா பண்ண அப்படின்ட்டு பயங்கரது. ஒரு பக்கம் கவர்மெண்டோட நோட்டீஸ், ஒண்ணு வாடகை கட்டு இல்ல மிஷினை தூக்கு. இப்ப இதுக்கு மத்தியில திடீர்னு அந்த ஊர்ல என்னாச்சு, ஒரு நாள் நிலநடுக்கம் ஆயிடுச்சு. அப்போ யாரெல்லாமோ அசைக்க முடியாது அந்த ரோட் ரோல என்னாச்சு, நல்ல நடுக்கத்துல அதுவா அசைஞ்சு கொண்டு போய் பக்கத்துல இருந்த கிணறுல என்ன ஆயிடுச்சு, விழுந்துருச்சு. உள்ள விழுந்தோடனே இப்போ ஆஹா ரோட் ரோல என்னாச்சு, கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப உள்ள விழுந்தது என்ன பண்ணணும், எடுக்கிறதுக்கு நிலம முயற்சி பண்றாங்க, எடுக்கவே முடியல. அந்த கிணத்துக்காரன் என்ன பண்ணுவாங்க, கிணத்துக்காரங்க சும்மா இருப்பாங்களா, எடியா வையா அப்படின்னு சண்டைக்கு வர அவங்களும் வராங்க. அப்புறம் ஒரு கடத்துல கிணத்துக்காரன் பாக்குறான், பாத்துட்டு இந்த கிணத்தையும் நான் ரொம்ப நாளா மூடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்கு இது மிஷின் அது கரெக்டா பிளாட்டா ஆக்குற அளவுக்கு இதாயிருச்சு, உள்ள போய் இடத்த அடைச்சிருச்சு. அப்போ இப்ப மூடுற செலவு மிச்சம், மேல மட்டும் லைட்டா போட்டு மண்ணை போட்டு மூடுறா போதுன்னு மண்ணை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. வாழ்க்கையில சில நேரங்கள் நமக்கு லக்குன்னு நினைச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆபத்தா இருக்கவே இருக்காது. ஓகே, அதனால நம்ம எதையுமே லக்கா பார்க்க கூடாதுன்றத உணர்த்தி இருக்கு. இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை நம்ம தொடங்கியாச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம லக்குன்னு எதையுமே எதிர்பார்க்க கூடாதுன்றத அந்த கதை நமக்கு உணர்த்தி இருக்கு. இன்னைக்கு டாபிக் எப்படி பார்த்தா நமக்கு அமைய போகுது. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, அந்த கதையோட ஆத்தர் முடியும் போது என்ன சொல்லிப்பாரு, இந்த கதை கொஞ்சம் இன்னும் பெரிய கதை. ஷார்ட் ஸ்டோரின்னு சொன்னாலும் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்டோரி. அதுல நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அது நகைச்சுவையா கடைசி என்ன பண்ணும் போய் முடியும். ஒரு கட்டத்துல அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு அதிர்ஷ்டங்களாக இருக்க போவது கிடையாது. அது எல்லா நேரத்திலும் அதிர்ஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாரு, அவர் முடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம சில விஷயங்களை எதுலெல்லாம் கவனத்தில் செலுத்த வேண்டுமோ அதுலெல்லாம் கவனத்தில் செலுத்துறது கிடையாது. எதுலெல்லாம் கவனத்தை செலுத்த தேவையில்லையோ அதுலெல்லாம் கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறோம். நம்ம பல நேரங்களில் சொல்லியிருக்கோம், கடவுள் நம்மை பலவித ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்திருக்கிறார், நிறைவு செய்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசீர்வாதங்களை நிரப்பிக்கிட்டு இருக்கிறார் நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஆசீர்வாதங்களை நம்ம நினைச்சு பார்த்துருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ அதை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நினைச்சு பார்க்க போறோம். அப்போ அந்த முதல் விஷயம், கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த முதல் விஷயம் எதை நினைச்சு பார்க்கறது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை. அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல. நிறைய பேருக்கு நான் இந்த ஒரு சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது சொல்லுவோம், லைஃப் எப்படா போகுது, இல்லை வேலை எப்படா போகுது அப்படின்னு கேட்கறப்ப, வேலை ஏதோ மச்சான் போகுது அப்படிலாம் சலிச்சுக்கிட்டு பேசுவாங்க. அப்ப நான் கேட்க, இவ்வளவு சலிப்பா இருக்கக்கூடிய வேலை ஏன் செய்யற, வேலையை விட்டுற வேண்டியதானே அப்படின்னா வேலையை விடுறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தயாரா இருக்க மாட்டாங்க. அப்ப அது போலதான் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதர்களும் அந்த வாழ்க்கையை இழந்து விடுவதற்கு தயாரா இருக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. அப்ப நமக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குது, இருந்தாலும் நம்ம ஒரு எதிர்நிலையான ஒரு கண்ணோட்டத்தோடு என்ன பண்றோம், அணுகுகிறோம். அப்ப அதை விடுத்தல் வேண்டும். இந்த வாழ்க்கை பொக்கிஷமானது, யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை நமக்கு என்ன இருக்கு, வாழ்க்கை கொடுத்திருக்கிறது, கடவுள் கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கைய. அப்போ இதை நான் மகிழ்ந்து அனுபவித்து ரசித்து வாழ வேண்டுமே தவிர இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்ல வாழக்கூடாது. ஓகே, கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். 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 அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். 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 ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். 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 நற்கருணை ஆண்டவரில் விசுவாசம் உள்ள மாதா தொலைக்காட்சி கிறிஸ்துவ பெருமக்களே, இன்றைய நாளில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடலானது 1. அன்பிற்குரியவர்களே, பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்குள்ளும் 2 வகையான கதாபாத்திரங்கள் எப்பொழுதுமே மேலிருந்து மீண்டும் அதே கீழே அமரும். நல்லவன், கெட்டவன், அல்லது நன்மை, தீமை, ஒளியை சார்ந்த ஒரு வாழ்க்கை, இருளை சார்ந்த ஒரு வாழ்க்கை. எப்பொழுதும் இதற்கான முரண்பாடுகளுக்கு மத்தியிலே ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டே இருக்கின்றான். முழுவதுமாக ஒரு கிறிஸ்துவன் ஒளியில்தான் இருக்கின்றான் அல்லது இருளில் அவ்வப்பொழுது விழுந்து விழுந்து எழுகின்றான் என்பதை சுய ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தில் எப்பொழுதும் இருக்கின்றோம். இது ஒரு ஆன்ம பரிசோதனை. இந்த ஆன்ம பரிசோதனை எதற்காக என்று சொன்னால், கடவுளை அடைவதற்காக.
கடவுளுக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. திருப்பாடல் 1. இந்த திருப்பாடல் 1 தாவீது அரசன் சொல்லுகின்ற மையக் கருத்து, அடித்தளமான கருத்து இதுதான். நன்மைக்கென்று ஒரு பாதை உண்டு, தீமைக்கென்று ஒரு பாதை உண்டு. இதில் எதை தேர்ந்தெடுத்து கடவுளை அடையப் போகின்றோம்? ஒன்றுக்கு பின்னால் வருகின்ற மீதம் இருக்கின்ற எல்லா திருப்பாடல்களும் இந்த முதல் திருப்பாடலை மையமாக வைத்துதான் வேறு வேறு வகையில் வேறு வேறு அனுபவங்களையும் மனித வாழ்க்கையினுடைய சூழலையும் கூறுகளையும் அது நமக்கு விரித்து காட்டுகின்றது. அப்படி என்று சொன்னால் இன்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது இந்த முதல் திருப்பாடல் வழியாக நமக்கு சொல்லுவது இதுதான். முதல் 2 வசனங்களில் நற்பேறு பெற்றவர் யார் என கேட்கப்படுகிறது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். நடவாதவர், நில்லாதவர், அமராதவர். ஒரு மனிதனுடைய எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு தருணங்களிலும் மனிதன் கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் எந்த செயலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், காலை முதல் இரவு வரை அவன் சந்திக்கின்ற மனிதர்கள், சந்திக்கின்ற அனுபவங்கள், செய்யக்கூடிய செயல்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள் இவை அனைத்துமே நல்லவற்றை சார்ந்து இருக்க வேண்டும், நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்கிறார். நற்பேறு பெற்றவர் யார் என்பது முதல் கேள்வி. முதல் வசனம் திருப்பாடலுடைய முதல் கேள்வியே நற்பேறு பெற்றவர் யார்? யார்? மனிதன். மனிதன்தான் நற்பேர் பெற்றவன். ஏன்? காரணம் என்ன? கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே கடவுள் மனிதனை படைத்தார். அப்படி என்றால் மனிதர்களாக நாம் அனைவருமே மகிழ்ச்சியை விரும்புகின்றோம். ஆனாலும் கூட மகிழ்ச்சிக்கு மத்தியில் துன்பங்கள் வரலாம், சிக்கல்கள் வரலாம், அழுகை வரலாம், சோர்ந்து போகின்ற நம்பிக்கை வரலாம், அல்லது நம்முடைய தன்னம்பிக்கை உடைந்து போகக்கூடிய சூழல்கள் வரலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தீய வழியை எடுக்கக்கூடாது. அதுதான் இங்கே அழுத்தமாக சொல்லப்படுவது. மகிழ்ச்சிக்காகத்தான் கடவுள் மனிதனை படைத்தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சிக்காக தீய வழியையும் தீயவர்களாக வாழ்வதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கும் தாவீது ஒரு அழகான ஒரு வழியையும் பதிலையும் நமக்கு சொல்லுகின்றார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். எப்பொழுதும் மனிதர்கள் கடவுளுடைய நெறிகளை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றினாலே போதும், எல்லாவற்றுக்குமான தீர்வு அதில் கிடைத்துவிடும். அன்புக்குரியவர்களே, நமக்கான வாழ்க்கை பாடம் இந்த திருப்பாடலிலிருந்து இதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அனைவருமே வேறு வேறு வாழ்க்கை சூழலில் வாழலாம், வேறு வேறு இடங்களிலும் வேறு வேறு பண்பாட்டு கலாச்சார சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் எல்லா தனி மனிதனுக்கும் தீயவனாக இருப்பதற்கும் நல்லவனாக இருப்பதற்கும் எப்பொழுதும் இடையில் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். இது ஏதோ ஒரு நாள் சில நாட்கள் மட்டுமே அது வந்து செல்லக்கூடிய ஒன்றல்ல. மாறாக எல்லா நாளும் நம் ஆயுள் இருக்கின்ற வரை நிச்சயமாக இதை எதிர்கொண்டே இருப்போம். இந்த முரண்பாட்டை, இந்த முரண்பாடு தவிர்க்க இயலாது, அது முற்றிலும் அழிக்க முடியாதது. மாறாக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் முடிவெடுத்து கொண்டே இருக்க நல்லவர்களாக வாழ்வதற்கு, கடவுளை சார்ந்த நெறியை பின்பற்றுவதற்கு, தேர்ந்தெடுப்பதற்கு. இதுக்கு ஒரு கடினமான ஆன்மீக பயிற்சி. ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஆன்மீக பயிற்சி தான் ஒரு கிறிஸ்தவனை எப்பொழுதும் நல்லவனாக இருக்க வைக்கும், எப்பொழுதும் கடவுளுடைய பாதையிலே சென்று இருக்க வைக்கும். ஆகையால் நற்பேறு பெற்றவர் யார்? கிறிஸ்தவன், மனிதன். மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியை நல்ல விதத்தில் தேர்ந்தெடுத்து நல்லவற்றை செய்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து அந்த நற்பேறு பெற்ற ஒரு மனிதர்களாக கடவுள் முன்னிலையில் எப்பொழுதும் இருப்போம். ஒரு கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் சொல்லிக்கொள்வோம். அன்பு இறைவா,
இந்த அருமையான ஒரு காலை பொழுதினிலே திருப்பாடல் 1 நாங்கள் தியானித்திருக்கின்றோம். இந்த திருப்பாடலே சொல்லப்படுவது போல நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான முரண்பாடு எப்பொழுதும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையை நாங்கள் வைத்துக்கொண்டு நல்லவற்றை தேர்ந்தெடுத்து நல்லவர்களாக வாழ வேண்டும். அதற்கான சக்தியும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக. ஆமென். சிறப்பு. அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன ஆசீர்வாதம்? அடுத்ததா என்ன ஆசீர்வாதம்னா, இந்த உடல் எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு, இந்த உடலை ஆரோக்கியமா வைத்திருக்கிறதுக்கு கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. சோ அதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம இன்னைக்கு நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்னால பார்க்க முடியுது, என்னால பேச முடியுது, பேசுறதுனால கேட்க முடியுது. எவ்வளவு பேருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இல்லாம இருக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக. அப்போ இந்த ஒரு எண்ணம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியமான ஒரு உடலுக்காக, ஆரோக்கியமான ஒரு மனநிலைக்காக நான் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கண்டிப்பா. சிறப்பு. இன்னும் வேற என்ன ஆசீர்வாதங்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அக்டோபர் 9 புனித டெனிஸ். இத்தாலியில் வாழ்ந்த பக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் டெனிஸ். ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட அசைக்க முடியாத அன்பினால் தன்னை குருவாக அர்ப்பணித்த இவர் ஆண்டவரின் பணிகளை அக்கறையோடு செய்ததால் ஆயராக உயர்த்தப்பட்டார். கிபி 250ஆம் ஆண்டு திருத்தந்தை கிளெமெண்ட் அவர்களால் அக்காலத்தில் கால் என்று அழைக்கப்பட்ட இன்றைய பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆயர் டெனிஸ் தற்போதைய பாரிஸ் நகரை தேர்ந்து கொண்டு இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். மறைப்பணிக்காக ஆயர்கள் ரூஸ்டிக்கள் மற்றும் எழுத்தரியூசினை தன்னோடு இணைத்துக் கொண்ட ஆயர் டெனிஸ் பாரிஸ் நகர மக்களிடம் ஆண்டவரை அறிவித்து அவர்கள் இறைவனின் இரக்கத்தினை பெறுவதற்கு வழிகாட்டியாக இருந்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை மக்களுக்கு எடுத்துரைத்ததால் ஆயர் டெனிஸ் அவர்களும் அவரது தோழமை ஆயர்களான ரூஸ்டிக்கள் மற்றும் எழுத்தரியூசும் பாரிஸ் நகர ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையினில் கடுமையான துன்பங்களை அனுபவித்த ஆயர் டெனிஸ் கிபி 250ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியினை அறிவித்ததற்காக தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்த ஆயர் டென்னிஸ் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்தி தலைவலியினால் துன்புறுவோருக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித டென்னிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தீராத தலைவலியினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளுக்காக எதற்கெல்லாம் நினைச்சு பார்த்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்ததா கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நான் அதை எதை நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய நண்பர்களுக்காக, நல்ல ஒரு அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவுக்கு கிடைக்க போய் தான் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்கோம். நம்ம படிச்ச எல்லாருடைய அப்பா அம்மாக்களுடைய பெரிய கனவு, அதிகபட்ச கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பட்ட துன்பம் என் குழந்தைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத எல்லா பெற்றோரும் விரும்பக்கூடிய, நினைக்கக்கூடிய, அதற்காகத்தான் அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிருப்பாங்க, அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் எனக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய உடன் பிறந்தோர். அப்போ அந்த உடன் பிறந்தோர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர்களோட என்னோட மகிழ்ச்சி, இன்ப துன்பங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறேன், நான் பகிர்ந்து வைக்கிறேன். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுல யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது.
ஒண்ணு உறவு நன்றாக இருக்கும், மேபி அவங்களுக்கு நண்பர்கள் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை உறவுகள் நன்றாக இல்லாமல் இருக்கலாம், நண்பர்கள் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரெண்டுமே நல்லதாக அமைஞ்சிருக்கும். எனக்கு நண்பர்களும் நல்லாவே அமையல, எனக்கு உறவும் நல்லாவே அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய யாரையும் நம்மால் சொல்லவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நண்பராவது, ஒரு உறவாவது, நம்மை நேசிக்கக்கூடிய, நம்ம விரும்பக்கூடிய உறவு இந்த உலகத்துல உண்டு. அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வே இனிமை என்றான், மறு மனிதன் அதுவோ கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். இப்படி பேசி சிரித்தபடி நடந்து வந்தபோது ஓர் இளையோர் கூட்டம் கூடி வருவதை கண்டார். அந்த கடவுள் காது கொடுத்து கேட்டார். கடவுள் தந்த வரம் மனைவி, கடவுளுக்கு நிகரான வரம் தாய், கடவுளுக்கு கூட கிடைக்காத வரம் நண்பன். பக்திக்கு பலி கேட்பவர் அல்ல கடவுள், பசிக்கு உணவு அளிப்பவரே கடவுள். அட விடுங்கப்பா, அதை நாங்க அப்பவே மறந்துட்டோம் என்று சொல்லும் உறவுகள் கடவுள் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அல்ல, அவளின் பெற்றோர் வளர்த்த விதம். இப்படி மணிமணியாக மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருந்த இளையோர் அருகே போனார் கடவுளை கண்டவுடன் பக்தியோடு ஓடி வந்தார்கள். கேட்டார் கடவுள், என்னை பற்றி இவ்வளவு அறிவுபூர்வமாக அட்டகாசமாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களை எத்தனை பேருக்கு என்னை போல கடவுளாக ஆக விருப்பம்? கேட்ட மாத்திரத்தில் எல்லோரும் கைதூக்கினார்கள். ஒரே ஒருவரை தவிர அவருக்கு கடவுளாக விருப்பம் இல்லை. அந்த ஒருவரை மடக்கி காரணம் கேட்டார் கடவுள். அந்த ஒருவர் சொன்னார், நான் கடவுளானால் வரங்களும் சாபங்களுமே வாழ்வாகி போய்விடுமே, அப்படிப்பட்ட வாழ்வும் ஒரு வாழ்வா? சொல்லுங்கள் கடவுளே. இதை கேட்ட கடவுளோ உடனே கலகலவென்று சிரித்து விட்டாராம். வரங்களுக்குள்ளும் சாபங்களுக்குள்ளும் கடவுளையை கட்டி போட்டு வைத்திருப்பது நம்ம ஊர் கட்டுக்கதைகளே. இது கவிஞர் கண்ணதாசனின் கடவுள் வரிகள். கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது? எல்லையில்லா நீரும் நிலமும் நான் தந்தது, என் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது? இறைவனுக்கே அது புரியவில்லை, மனிதரின் கொள்கை தெரியவில்லை. பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றாராம், பச்சை பிள்ளை மழலை மொழியில் தன்னை கண்டாராம். உள்ளம் எங்கும் வெள்ளம் பொங்கும் அன்பை கண்டாராம், உன்னை கண்டேன் போதும் என்று வானம் சென்றாராம். எப்படி சூப்பரா இருக்குல்ல? கண்ணதாசனுடைய வைர வரிகள் இது. இப்படியும் ஒரு எல்லாம் அவன் செயல் நக்கல். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சில பேருக்கு துவட்டி விடுகிற மாதிரி, சில பேருக்கு துவட்டி எடுக்கிறது மாதிரி. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல். சிறப்பு அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அடுத்ததா என்ன? அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும்பொழுது உணவு, உடை, அப்புறம் இருக்கிறதுக்கு இடம், இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? அதுக்காக அதை எண்ணி நான் ஆசீர்வாதமா இருக்கேன், அப்படி கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நிறைய பேருக்கு சாப்பிட இல்லை, இருக்க இடம் இல்லை, போட்டுக்க நல்ல துணி இல்லாம எவ்வளோ பேர் வீதியில இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம போகும்போது நம்மளும் உதவி செய்யறோம். சோ அதற்காக நம்ம கடவுள் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ற எண்ணத்தை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஆனா அந்த எண்ணம் எப்படி மாறிடக்கூடாதுன்னா, நான் அவங்களை காட்டிலும் உயர்ந்த நிலையில இருக்கிறேன் அந்த நிலைக்கு நம்ம போயிடவும் கூடாது. அப்போ இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே வளர்த்து கொள்ள வேண்டும். கடவுள் என்னை இந்த நிலைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார், அப்போ அந்த கடவுளோட இடத்திலிருந்து நான் அவர்களுக்கான பணியை செய்ய வேண்டும். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரங்கள் இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்றதே கிடையாது. நமக்கு வீடு என்னதான், நமக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருந்தாலும், இல்ல சாப்பிடறதுக்கு உணவு இருந்தாலும், எனக்கு பக்கத்து வீட்டுல அவன் சாப்பிடுற மாதிரி எனக்கு சாப்பாடு இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற அளவுக்கு வசதியான வாழ்க்கை எனக்கு இல்ல. இதுதான் நாம் பல நேரங்களில் குறைபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை குறைபட்டுக் கொள்ளாமல் இன்னைக்கு நமக்கு உடுத்துவதற்கு உடை, உண்பதற்கு உணவு, இருப்பதற்கு ஒரு இருப்பிடம், இதெல்லாம் கடவுள் கொடுத்து என்ன பண்ணிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். நினைத்து பார்ப்போம், நன்றி சொல்வோம். தொடர்ந்து இன்னும் வேற என்ன ஆசீர்வாதம் இருக்குங்கிறத தொடர்ந்து.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு திரு அவையின் திருச்சபையின் நிறைவாக இருக்கிறார் என்ன ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய திரு அவைக்கு தலைவராக, திரு அவையின் மூலைக்கல்லாக, திரு அவையின் மையமாக, ஊற்றாக இயேசுவே இருக்கிறார். இயேசு தோற்றுவித்த திரு அவை, இயேசு உருவாக்கிய திருச்சபை, நாம் தான் அந்த திருச்சபை. நாம் எல்லோரும் இயேசுவின் உடலாக இருக்கிறோம். இயேசுவின் உடலாகிய திருச்சபை, இயேசுவே அதற்கு நிறைவாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய திரு அவை, திரு அவையினுடைய பணி என்ன? வாட் இஸ் த மிஷன் ஆஃப் த சர்ச் என்பதை நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை நோக்கி செல்வது, இயேசுவை நோக்கி அனைவரையும் அழைத்து வருவது, இதுவே திரு அவையின் தலையான பணி, இதுவே திருச்சபையின் தலையான நோக்கம். காரணம், இயேசுவே திரு அவையின் நிறைவாக இருக்கிறார் என்ன அருமையான செய்தியை எபேசியர் திருமடல் 1:22-23 வாசிக்கின்றோம். பவுலடியார் சொல்கிறார், அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். கடவுள், திருச்சபையோ அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. கிறிஸ்துவால், இயேசுவால் திரு அவை நிறைவு பெறுகின்றது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் பல பணிகளை செய்யலாம். சமூக பணிகளை செய்கிறோம், கல்வி பணிகளை செய்கிறோம், மருத்துவ பணிகளை செய்கிறோம். அனைத்தையும் இயேசுவின் பெயரால், இயேசுவுக்காக, இயேசு வழியாக, இயேசுவால் நாம் செய்கிறோம். அவரே நம்முடைய பணிகளை நிறைவடைய செய்கிறார். அவரே நம் திரு அவையை நிறைவு பெறச் செய்கிறார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுடைய ஆளுமை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், இயேசுவே நம் வாழ்வின் நிறைவு. நம் தனி வாழ்வின் நிறைவாக இருக்கிறார், நம் குடும்ப வாழ்வின் நிறைவாக இருக்கிறார், திரு அவை சமூகம் என்னும் குடும்பத்தின் நிறைவாகவும் இயேசுவே இருக்கிறார். அந்த இயேசுவை போற்றி இயேசுவை நோக்கி நாம் நடப்போமாக, இயேசுவோடு பயணிப்போமாக, இயேசுவை நம் வாழ்வின் நிறைவு இலக்காக கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம அடுத்ததா நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக நினைத்து பார்க்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மலரும் நினைவுகள், நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல நல்ல அற்புதமான நிகழ்வுகள், நம்ம வாழ்க்கையில நமக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள், அனுபவங்கள், இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு திரைப்படத்துல ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, வாழ்க்கையில ஒரு முறை கூட சிரிக்காத ஏழையும் கிடையாது, ஒரு முறை கூட அழுகாத பணக்காரனும் கிடையாது. அப்போ நிச்சயமா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு தடவை ஏழை கண்டிப்பா சிரிச்சிருப்பான், ஒரு தடவை பணக்காரனா இருந்தாலும் கண்டிப்பா அழுதுருப்பான். அப்போ இந்த அனுபவங்களும் இந்த நினைவுகளும் அழகான தருணங்களும் கடவுள் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதங்கள். அதெல்லாம் இல்ல, அப்படி என் வாழ்க்கையில எந்த மலரும் நினைவுகள் இல்ல, என் வாழ்க்கையில எந்த அனுபவத்தையும் கற்றுக்கொள்ள யாருமே முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்கவே ஆரம்பிக்கல அர்த்தம். அப்போ அதை நாம் நினைவு கூர்ந்து அந்த விஷயத்தில் கடவுள் என்னை ஆசீர்வாதமாக நிரப்பி இருக்கிறார். ஒரு ஸ்கூல் படிக்க காலகட்டத்தில் அப்பா அம்மா என்னை டூர் அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு வசதி வாய்ப்பு இருந்திருக்கிறது. அது என்னுடைய அழகான மலரும் நினைவு. ஒருவேளை எங்க அப்பா அம்மாவுக்கு அந்த காலகட்டத்தில் அனுப்பக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை, ஆனா இன்னைக்கு அந்த இடங்களுக்கு என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் நான் சென்று வளர்ந்திருக்கிறேன். அப்போ அந்த அனுபவம் இன்னைக்கு எனக்கு மலரும் நினைவா மாறி இருக்குது. ஸோ எதுல எல்லாமே நமக்கு நல்லதுதான். அப்போ அந்த அனுபவத்திற்கும் அந்த மலரும் நினைவுகளும் நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். அதுக்கு நிறைய பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்த ஆசீர்வாதம்னா, நினைத்த நேரத்தில் நம்ம எப்படி வேணா நம்மள அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? சோ அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு இந்த காலகட்டத்துல கொடுத்திருக்காரு. அதை நம்ம ஆசீர்வாதமா நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப நான் ஒரு காலத்துல ஹாஸ்டல் படிக்கும் போது வெறும் லெட்டர் தான், லெட்டர்ல எழுதணும், போன் பண்ணனா நம்ம போன் பண்ணி நிக்கணும், அந்த மாதிரியான. இப்ப அப்படி கிடையாது. யாருக்காவது கால் பண்ணனா சிஸ்டர்டையோ இல்ல யாரையோ ஹாஸ்டல் வார்டன் வாங்கி நம்ம வாட்ஸ்அப் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசலாம். அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ற அளவுக்கு நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு இல்லையா? சோ அதுக்காக நன்றி சொல்லணும். கண்டிப்பா இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்கள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கூடிய ஆசீர்வாதம். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ லெட்டர் கூட கிடையாது, நேர்ல போய் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் தகவல் சொல்லணும். அப்போ இதை போய் ஒருத்தர் சொல்லி அதை அதுக்கப்புறம் அவர் திரும்ப
இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம எப்படா அந்த காலகட்டத்துல வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனா இன்னைக்கு எல்லா தொழில்நுட்பத்தையும் சரிவர பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் எனக்கு ஒரு ஞானத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வாய்ப்பு என்ன பண்ணிருக்கார் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். நினைத்து பார்ப்போம். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து. ஓகே. மத தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் எல்லாருமே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம், ஆசைக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு வழியை இன்று ஆங்கில அறிஞர் மார்க்கஸ் அவ்ரேலியஸ் இன்று நமக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கூறுகிறார், "The happiness of your life depends upon the quality of your thoughts." உன் வாழ்வில் மகிழ்ச்சி உனது எண்ணங்களின் தன்மையை சார்ந்துள்ளது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மகிழ்ச்சியோ அல்லது மகிழ்ச்சி இல்லாத நிலையோ இருக்கும். எனவே நமது மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது நம்முடைய எண்ணங்களுடைய தன்மை என்று இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது அவருடைய மகள் பள்ளியிலிருந்து வேகமாக வந்து, "அப்பா, இங்க பாருங்க, நான் கட்டுரை போட்டியிலே வெற்றி பெற்று இருக்கிறேன்" என்று சொல்லி ஒரு சான்றிதழை காட்டினார். அல்ல, அழகான சான்றிதழ். அந்த மாணவனுடைய பெயர், அவர் கலந்து கொண்ட அந்த போட்டியின் பெயரெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. நானும் அந்த பாட்டு நல்லா இருக்குதே, என்னம்மாம், உனக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னேன். ஆனால் அவருடைய தந்தை ஒன்றுமே சொல்லவில்லை, பேசாமல் அப்படியே இருந்தார். "என்னங்க, பிள்ளை நல்லா படித்து ஒரு சான்றிதழ் கொண்டிருக்கா, போட்டியில் வெற்றி பெற்றிருக்கா, கட்டுரை போட்டியில், நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களே" அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். "ஆமாம், பெரிய சான்றிதழ்" என்று சொல்லி அதை அவர் தூக்கி போட்டார். ஒரு கனத்த இதயத்தோடும் வாடிய முகத்தோடும் அந்த பிள்ளை வீட்டுக்குள் சென்றதை நான் பார்த்தேன். நண்பர்களே, இங்கே நிகழ்ச்சி ஒன்றுதான். குழந்தை அந்த போட்டியிலே வெற்றி பெற்று சான்றிதழோடு நிற்கிறார். அதை எந்த நிலையிலே, எந்த மனநிலையோடு நாம் பார்க்கிறோம்? இங்கேதான் அந்த குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸ், உனது எண்ணங்களின் தன்மை. அந்த பிள்ளை நன்றாக செய்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார், பாராட்டுவோம் என்றால் அவளுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த பெரியவர் செஞ்சது போல என்ன பெரிய சான்றிதழ் என்று அதை தூக்கி போடும்போது, அதை அவர் ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காத பொழுது அவர் சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய எண்ணங்கள் சரியில்லாத போது அங்கே அந்த குழந்தைக்கும் மகிழ்ச்சி இல்லை, அவருக்கும் மகிழ்ச்சி இல்லை, அதை பார்த்த எனக்கும் மகிழ்ச்சி இல்லை. நண்பர்களே, உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக, பாராட்டுகின்ற எண்ணங்களாக, எல்லாவற்றையும் நேர்மறையோடு பார்க்கின்ற எண்ணங்களாக இருந்தால் மகிழ்ச்சி கட்டாயம் உங்களதே. முயற்சி செய்வீர்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆஞ்சோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துல. அடுத்தது நம்ம என்ன நினைத்து பார்க்கணும்? அடுத்ததான் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, நம்ம இதை பல நேரங்கள் நினைச்சு பார்க்கறதே கிடையாது. இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தையாக நமக்கு இருந்த ஒரு அறிவு என்ன நினைச்சு பார்க்கறதும், இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன, ரெண்டையும் நினைச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எவ்வளவோ அறிவில் என்ன பண்ணிருக்கணும், வளர்ந்திருக்கோம். அப்ப நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கான, கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதம். நான் ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்க சொன்னீங்க, கடிதங்கள்ல தான் நமக்கு என்ன பண்ண, வீட்டுக்கு தகவல்கள் பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மொபைல் போன், பட்டன் மொபைல் போன் வந்துச்சு. அப்ப அந்த பட்டன் மொபைல் போனை எப்படி பயன்படுத்துவது, எனக்கு இது சொல்லும் போது எங்க வீட்டுல எங்க அம்மாவை நான் ரொம்ப நகைச்சுவை அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன். எங்க வீட்டுல முத எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவை என்ன பண்ணாரு, ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்தாரு. அப்ப அந்த மொபைல் போனை எங்க எப்பனாலும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா ஒரு முறை வீட்டுல இருந்து வெளியே சர்ச்சுக்கு கொயர் பிராக்டிஸ் நடக்க போது எங்க அம்மா கிளம்புறாங்க வெளியே. அந்த கேட்டு கிட்ட போனோடனே போன் அடிச்சிச்சு. எங்க அம்மா போன விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள வந்து அப்படி கேட்டா கூட பரவாயில்ல, வந்து போனை எடுத்து ஹலோ அப்படின்னு பேசிட்டு போனை வீட்டுல வச்சுட்டே போயிட்டாங்க. ஏமா வச்சுட்டு போறீங்க அப்படின்னா, அது வெளியே போனா சத்தம் கொடுக்குது, அது எல்லாரும் என்னைய பாப்பாங்க அப்படின்னு அவங்க வெக்கப்பட்ட நபர்.
இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன, வாட்ஸ்அப்ல ஒரு தகவல்களை பரிமாறுறது, எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டாங்க. நமக்கு என்ன பண்றாங்க, இதெல்லாம் நீ இது யூஸ் பண்ணல அப்படி நமக்கு என்ன பண்றாங்க, அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்க. நான் அப்பப்போ இந்த மாதிரியான தகவல் சொல்லும்போது நான் சொல்லுவேன், ஒரு ஆள் ஒரு காலகட்டத்துல போன் அடிச்சிச்சு எல்லாரும் திரும்பி பாப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வச்சுட்டு போனாங்க. இது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்ட் வந்து என்ன உங்க அம்மா பாரு எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்க, நீயும் இருக்கிய அப்படின்னு என்ன சொல்லுவாரு. நம்ம பல நேரங்கள் இன்னைக்கு எல்லாருமே அப்படி கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வயது ஏற ஏற ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் ஒவ்வொரு புதிய புதிய நிகழ்வுகளையும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு, கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொலைக்காட்சி தொடர் வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்தியா ஒரு ஒன்றியம் என்று பார்த்தோம். அப்படியானால் இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு, இந்த நாட்டை பிரதிபலிப்பதற்கு ஒரு தலைவர் வேண்டும். அவரைத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவர் என்று அழகாக வர்ணிக்கிறது. அவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் குடியரசுத் தலைவர். ஏனென்றால் இந்த நாடு ஒரு குடியரசு. எனவே இந்த குடியரசிற்காக ஒரு தலைவர் இருக்கிறார். ஆங்கிலத்திலே நாம் அவரை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிறோம். தற்போது மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் ஏன் மிக முக்கியமானவர்? ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு பாதுகாவலர் தேவை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாட்டு மக்களுக்கு உறுதி செய்வதற்காக அதனுடைய அடையாளமாக ஒருவர் தேவை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை செயலாக்கம் செய்வதற்காக மனிதர்கள் தேவை. அந்த மனிதர்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்திய நாட்டினுடைய எழுச்சி மிக்க மக்களாட்சி தத்துவத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர். அது மட்டுமல்ல, உலகிற்கு இந்திய நாடு, இந்திய நாட்டினுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்கிற முதல் பெருமையை, முதல் குடிமகன் அல்லது முதல் குடிமகள் என்கிற பெருமையை குடியரசுத் தலைவரை பெறுகிறார். இவருக்கு ஏராளமான பொறுப்புகளை, ஏராளமான கடமைகளை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. ஏராளமான கடமைகள் என்றால் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மக்களாட்சி, இந்த நாட்டினுடைய சமய சார்பற்ற தன்மை, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இவை எல்லாவற்றையும் பாதுகாப்பதிலும் வளர்த்தெடுப்பதிலும் குறித்துக் கொள்ளுங்கள். 2 விதமான கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, இவை அழிந்து போகாதவாறு பாதுகாக்கிற கடமை அவருக்கு தான் இருக்கிறது. இரண்டாவதாக, இதை தொடர்ந்து வருகிற தலைமுறைகளுக்கு வளர்த்தெடுக்கிற ஒரு மாபெரும் பொறுப்பையும் அரசியலமைப்பு சட்டம் இவரிடமே ஒதுக்கி இருக்கிறது. இவருடைய பெயரால் தான் இந்த நாட்டில் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. எனவே எல்லா பாராளுமன்றம் ஏற்றுகிற அத்தனை சட்டங்களும் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்திற்கு பிறகுதான் அவை சட்டங்களாக மாறுகின்றன. அதுபோல இந்த நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பில் இருக்கின்ற முப்படைகளின் தலைமை ஏற்றிருப்பவர் நம்முடைய குடியரசுத் தலைவர் தான். அவருடைய ஆணை இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த நாடு எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்கவோ அல்லது இந்த முப்படைகளின் செயல்பாட்டை முழுமையாக செயல்படுத்துவதில் அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்து பாதுகாக்க வேண்டும். எனவேதான் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு. வெளிநாடுகளுக்கு செல்கிற பொழுது இந்தியாவினுடைய மாண்பை பிரதிபலிக்கிற இடத்தில் இருப்பவர் இந்த குடியரசுத் தலைவர் தான். பிரதமர்கள் செல்கிறார்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக. ஆனால் இந்திய குடியரசு, இந்திய மக்களாட்சி என்றால் அதை பிரதிபலிப்பவர் எப்பொழுதுமே இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராகவே இருக்கிறார். எனவேதான் ஒரு நல்ல குடியரசுத் தலைவர் இருக்கிற பொழுது அந்த குடியரசு நல்ல குடியரசாக மாறுகிறது. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதிலும் அரசியல் விளையாடுகிற பொழுது பல நேரங்களில் நாம் மக்களாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கிறோம். மக்களாட்சி தத்துவத்தினுடைய மாண்பு இழந்து போகிறது. வருகிற குடியரசுத் தலைவர்கள் தாங்கள் சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய நலனை பிரதிபலிப்பவர்களாக மாறுகிற பொழுது அரசியலமைப்பு சட்டம் கைவிட்டு விடப்படுகிறது. எனவேதான் மக்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணமே, நாம் ஒரு நல்ல குடியரசுத் தலைவரை உருவாக்குகிற பொழுது அவர்களால் இந்த நாட்டை மிக திறம்பட ஒரு நல்ல குடியரசாக வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அவருடைய பெயரால் தான் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்தான் பிரதமரை நியமிக்கிறார். அவருடைய பெயரால் தான் அமைச்சரவைகள் பதவியேற்கின்றன. இப்படி எல்லா பொறுப்பும் அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய நண்பர்கள் குறை சொல்வார்கள், நம்ம நாட்டில் என்ன ஒரு குடியரசுத் தலைவர்னா ரப்பர் ஸ்டாம்பு தானே என்று சொல்வார்கள். அமைச்சரவையிடம்தான் அதிகாரம் இருக்கிறது, அது உண்மைதான். அதை நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஆனாலும் அமைச்சரவையை வழிநடத்துகிற பொறுப்பும் குடியரசுத் தலைவரிடத்தில் இருக்கிறது. எனவே சிறப்பான
தகுதி வாய்ந்த, பாரபட்சம் பார்க்காத, நடுநிலையோடு செயல்படுகிற ஒரு நல்ல குடியரசுத் தலைவர் நம்முடைய நாட்டிற்கு இருக்கிறார் என்றால் அந்த நாடு சீரும் சிறப்பும் அடைகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் உண்மையை துணிச்சலோடும் நேர்மையோடும் எடுத்துச் சொல்லுகிற மனப்பக்குவம் உடையவர்களாக, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற நல்ல மதிப்பீடுகளை தங்களுடைய வாழ்வாக மாற்றுகிறவர்கள் நமக்கு குடியரசுத் தலைவர்களாக கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கிற பொழுதுதான் இந்தியா முழுமையான ஒரு குடியரசாக மாற முடியும். அதை கண்காணிப்பதில் குடிமக்களாகிய நமக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி. அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண்ணற்ற ஆசீர்வாதங்கள்ல ஒரு சில ஆசீர்வாதங்களை எனக்கு நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது அடுத்ததா என்ன, அடுத்தது என்னன்னு சொல்லும் போது, நான் விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காரு. சோ அதற்காக நான் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதான். இப்ப நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க செஞ்சு ஆகணும். ஆனா நிறைய பேருக்கு எனக்கு அதுவுமே கூட ஒரு வாய்ப்பு தான். கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நான் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சுதந்திரம் எனக்கு இருக்கு. ஒரு சில விஷயத்தை என்னுடைய பெற்றோர் இது உனக்கு சரியா இருக்கும் தேர்ந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு, நல்ல விஷயத்தை நமக்கு தேர்ந்து கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லா நிலையிலும், அது நண்பரா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அப்போ இந்த வாழ்க்கையில் எனக்கு எது நல்லது என நான் தேர்வு செய்வதற்கும் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் என்ன சுத்தி இருக்குது. நான் தேர்ந்தெடுக்கிறேன், என்னோட நண்பர்களோ என்னுடைய சொந்தக்காரங்களோ என்னோட அப்பா அம்மாவோ எல்லாரும் என்ன பண்றாங்க, எனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. ஒருவேளை நானே தவறான முடிவுகள் எடுத்தாலும் கூட நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. இது எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதம். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழை மரத்துக்கு நம்ம உரம் கொடுக்குறப்ப, சொட்டு நீர் பாசனத்தில் உரம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்படி கொடுக்குறப்ப அந்த வெஞ்சுரி அப்படிங்கிற அமைப்பில் எதெல்லாம் கலந்து கொடுக்கலாம். பொதுவாகவே மாதம் 2 முறை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி கலக்கணுங்க, 3 லிட்டர் மீனமிலம், 1 லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா, 2 கிலோ வேம், 1 லிட்டர் ஹியூமிக் அமிலம், இதை கலந்ததை கொடுக்கணும். 2வது தடவை 200 லிட்டருக்கு 20 லிட்டர் வெறும் கோமியம் மட்டும் கலந்து கொடுத்துடலாம், மரத்துக்கு 1 லிட்டர்னு. 3வது தடவை கொடுக்குறப்ப 200 லிட்டரில் 2 லிட்டர் அல்லது 3 லிட்டர் ஈயம் கரைசல் கலந்து கொடுத்துடலாம். 4வது வாரம் கொடுக்குறப்ப 200 லிட்டர் தண்ணியில் கோமியம் 20 லிட்டரும் அது கூட ஹியூமிக் அமிலம் 2 கிலோவும் கரைச்சி தரையில் கொடுக்கலாங்க. ஒரு மாதத்துக்கு வாரம் 1 முறைன்னு இந்த மாதிரி செய்யலாம், அல்லது இதையே 10 நாட்களுக்கு 1 முறைன்னு கொடுக்கலாம். இந்த ஹியூமிக் பவுடர் அப்படிங்கிறது கிலோ 125 ரூபாய் தாங்க. இதோட பொருளை நம்ம அடிக்கடி நிலத்துக்கு கொடுக்குறப்ப, கரிசல் மண்ணாக இருந்தாலும் வண்டல் மண்ணாக இருந்தாலும், உங்களுக்கு இலை வெளுத்து போன மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய மேட்டுப்பகுதி நிலமாக இருந்தாலும், இந்த ஹியூமிக் பவுடரை கொடுக்க கொடுக்க உங்கள் நிலத்தோட தன்மை மாறும். உத்தேசமாக 5000 ரூபாய்க்கு 40 கிலோ கிடைக்கிது அப்படின்னா, ஒரு வாழை விவசாயம் முடிகிறதுக்குள்ள ஒரு 10,000 ரூபாய் அமைப்புக்குள்ள 80 கிலோ பொருளை நம்ம நிலத்தில் கொடுத்தோம்னா, அடுத்த தாம்புக்கு, அடுத்த வாழைக்கு நிலம் உங்களுக்கு வளமாகி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் நடக்கிறப்ப கால் பதியணும், பதிஞ்ச அந்த அச்சு தெரியணும். அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறப்ப தான் மண் பொதுப்பாக இருக்குது, உள்ள மண்ணுக்குள்ளே நுண்ணீர்களோட நடவடிக்கை இருக்கும். அப்போ தான் மண் உயிர்ப்பாக இருக்கும், களைகள் அதிகம் வராது, முக்கியமாக கோரைக்கிழங்கு மாதிரி கிழங்கு வராது. அப்படி ஒரு நேரத்தில் இந்த அமைப்பில் இதெல்லாம் கொடுக்குறப்ப 2வது தடவை 3வது தடவை நீங்கள் செலவழிக்கிறப்ப இவ்வளவு பொருள்கள் தேவைப்படாது. மண்ணோட கட்டமைப்பு முக்கியம், இயல்பான மண்ணோட சத்து முக்கியம். அப்படி இருந்ததுன்னா வேரலுகள் அதிகம் வராது. வேரலுகள் வரலைனாலே மரத்தோட உடம்பு வெடிக்கும், பார்த்துருக்கீங்களா, அந்த வெடிப்பு வராது. அப்படி வெடிப்பு வரலைனாலே மேலே மரத்தோட தலைப்பகுதி நல்லாயிருக்கும், பாலை கரெக்டாக இருக்கும், வாழையோட காய்களோட எண்ணிக்கை கரெக்டாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத தரைமண்டலம் ரொம்ப முக்கியங்க. அதிகமான அளவு கோமியத்தை நம்ம நிலத்தில் சேர்க்க
மண்ணுக்கு மணிச்சத்தும் நுண்ணூட்ட சத்தும் கிடைக்குங்க. வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். எல்லா பகுதியிலையும் ஓடக்கூடிய வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். யார்கிட்ட இருந்தாவது வாங்குங்க. நாட்டு மாட்டு கோமியம் கிடைச்சா தங்கம், கிடைக்கலையா ஜெர்சி மாட்டோட கோமியம் கூட வாங்குங்க. காசு கொடுத்து சொல்லி வச்சு வாங்குங்க. நிறையா பயன்படுத்துங்க. நீங்கள் கெமிக்கல் விவசாயமே பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவை இதை பயன்படுத்துங்க. நீங்கள் கெமிக்கலுக்கு போட வேண்டிய காசோட அளவு குறையும். இது ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள்ங்க. ஒரு சில இடங்களில் வனத்துறை நர்சரி மூலமாக குறைவான அளவில், அதாவது ஒரு கிலோ 34 ரூபாங்கிற அளவில் உயிர் உரங்கள் விற்பனை பண்ணுறாங்க. அதெல்லாம் வாங்கி கூட நிலத்துக்கு கொடுக்கலாங்க. அல்லது வேஸ்ட் டீகம்போசர் மாதிரியான பொருள்கள் விற்கக்கூடிய கம்பெனிலே தொடர்ந்து கொடுக்கக்கூடிய வகையிலான ஒரு சில பொருள்கள் கொடுக்குறாங்க. அதை கூட வாங்கிக்கலாங்க. மண்ணை பொறுத்து சரியான கிலோ எடையுள்ள குலைகள் எடுக்க வேண்டிய நமக்கு முக்கியம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான விழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை அடுத்ததா எப்படி நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததா நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. அப்போ அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு முறை கூட வாழ்க்கையில் சிரிக்காத ஒரு ஏழை கிடையவே கிடையாது. அப்போ கண்டிப்பா ஒரு தடவையாவது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. அவங்க சிரிக்கவே இல்லை, வாழ்க்கையில சாகிற வரைக்கும் ஒரு மனுஷன் சிரிக்கவே இல்லை, யாரையும் நம்மளால சொல்லவே முடியாது. வாழ்க்கையில இவங்க சாகிற வரைக்கும் மகிழ்ச்சியை அனுபவித்ததே இல்லை அப்படிங்கிற எந்த மனிதனும் நம்மால் கைகாட்ட முடியாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம் நான் இது வரைக்கும் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு, உட்காந்து ஒரு சில கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில கொண்டு வந்து அவங்க வாயிலே வந்துடும், ஆமாண்ணா சந்தோஷமா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ அது ஏன் நாளப்போக்கில் நம்ம கிட்ட இருந்து போயிருச்சுன்னா நாம அந்த தருணத்தை உணர்வதும் கிடையாது, அதை நினைத்து நாம் மகிழ்ந்திருப்பதும் கிடையாது. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் அதை நினைச்சு பார்க்கறதே கிடையாது. அப்போ அதை இந்த தருணத்தில் கடவுள் எனக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான தருணங்களை கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியோடு இருக்க நண்பர்களை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நான் நினைச்சு இதை ஆசீர்வாதமாக எண்ணுகின்ற பொழுது நிச்சயமா எனக்கு மகிழ்ச்சி இருக்கும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படிங்கிறத காலை முதல் நம்ம என்ன தொடங்கலாம், என்னெல்லாம் சாப்பிடலாம், எது நல்லது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக காலையில் எழுந்த உடனே ஒரு வார்ம் வாட்டர், வெதுப்பான தண்ணியில் நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இதில் உள்ள விட்டமின்ஸ், மினரல்ஸ் நம்ம வயிற்றில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும் தன்மை உள்ளது. நல்ல டைஜஷன் ஆகும், நல்ல எனர்ஜி கொடுக்கும், மெட்டபாலிசம் சத்தை நோய் எதிர்ப்பு சக்தியாக நமக்கு செயல்பட அதிகரிக்க செய்யும் தன்மை இந்த சுடுதண்ணியில் தேன் கலந்து குடிக்கிறது. சுடுதண்ணினா சூடாக இல்லை, ஒரு லேசான இளஞ்சூட்டில் நம்ம இது ஜென்ரலாக குடிக்கலாம். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் செய்யலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாதாம் டெய்லி ஒரு 4-6 ஊற வச்சு நைட்டில் காலையில் அந்த தோலை உரித்து நம்ம சாப்பிடலாம். ஏன் இதை சாப்பிடலாம் அப்படின்னா இதில் மெக்னீஷியம், விட்டமின் இ, ஃபைபர் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, நல்ல கொழுப்பு அமிலம் என்று சொல்லக்கூடிய ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 இதில் இருக்குது. இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மேலும் நமக்கு தினமும் இது 6 to 10 கூட சாப்பிடலாம். அது உடல் எப்படி இருக்கோ, உங்கள் பிரச்சனை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தோன்னா பப்பாளி டெய்லி எடுத்துக்கலாம். இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஏன் இதை நம்ம சாப்பிடணும்? இது நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டு, எளிதில் ஜீரணமாக்கும், நம்ம குடலை சுத்தம் பண்ணும், கிருமிகள் பூச்சிகள் இருந்தால் வெளியேறும், அது இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளும், வயிறு இயக்கத்தை சரி செய்யும், வயிறு உபசத்தை சரி பண்ணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதோட இதில் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து இருதயத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய தன்மை இந்த பப்பாளிக்கு உண்டு. ஸோ சுகர் பேஷண்ட்டும் பப்பாளி சாப்பிடலாம், டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிடலாம், கிட்னி பேஷண்ட்டும் பப்பாயா சாப்பிடலாம், ஹைப்பர் டென்ஷன் பிபி உள்ளவங்களோ சாப்பிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா நோயாளிகளுமே இந்த பப்பாயா பழமாக சாப்பிடலாம். பப்பாயா வெயிட் போடாது, வெயிட் உள்ளவங்களும் இதை கண்டிப்பாக ஒபிசிட்டி உடல் பருமன் உள்ளவங்களும் பப்பாயா டெய்லி காலையில் சாப்பாடு மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதே போல் மூட்டு வலி பேஷண்ட்க்கு நாங்கள் சொல்லாத மூட்டு வலி பேஷண்ட்டே கிடையாது. மூட்டு வலி பேஷண்ட்னா
பப்பாளி, பைனாப்பிள், அத்திப்பழம் சாப்பிடுக்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ காலை உணவாக நீங்கள் இட்லி தோசைலாம் வேண்டாம், இந்த ஃப்ரூட்ஸே உணவு போல் வயிறு நிறைய சாப்பிடுக்க அப்படின்னு சொல்வேன். இதில் சுகர் இல்லாத பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மூட்டு வலி இருக்குன்னா ஒரு ஸ்பூன் ஹனியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பவுல் வச்சு சாப்பிடுக்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பதில் உங்களுக்கு பசிக்கிற நேரம் இதே ஃப்ரூட்ஸை எடுக்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் ஜென்ரலாக நம்ம வெஜிடபிள் சூப்பு, கீரை சூப்பு, இப்போ நீங்கள் சூப்பே உணவாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி, உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லா காய்கறிகள், கீரைகள், வாழைத்தண்டு, காளான் எல்லாத்தையும் போடலாம். அதே போல் முளைக்கட்டிய பயிர் வகைகள் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பு. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 2 பவுல் நீங்கள் அந்த சூப் எடுத்தாலே ஒரு நேர உணவாக உங்களுக்கு அது ஃபில்லிங் ஆகிடும். இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக கவனிக்கணும், உங்களுக்கு அன்றாட தேவையான எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிலே கிடைச்சிடும். ஹெல்த்தி ஃபுட்டு, ஆனால் வெயிட்டு போடாது, இளமையாக இருப்பீங்க. எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு இளமையாக இருக்க இந்த சூப் ஒரு அற்புதமான உணவு. அதே போல் எளிதில் ஜீரணம் ஆகும். முக்கியமாக அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மிலான், மஸ்க் மிலான்லாம் கிடைக்கும், இளநீர், நொக்கு கிடைக்கும், இளநீர் த்ரூட் த இயர் கிடைக்குது. இதையும் நம்ம சாப்பிடலாம். நீங்கள் ஜென்ரலாக இன்றைக்கி பாட்டில் ட்ரிங்க்ஸு, பேக்கடு ட்ரிங்க்ஸு, பேக்கெட்டில் வர்றது, டின்னில் அடைத்த உணவுகள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நீங்கள் இந்த இளநீரை சாப்பிடலாம், நன்னாரி சர்பத் சாப்பிடலாம், மோர் எடுத்துக்கலாம். அடிக்கடி மோர், நம்ம தண்ணி ஆட்ட மோர், நல்ல நீர்க்க மோர், அதில் உப்பு போடாமல் இஞ்சி பெருங்காயம் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். மேலும் ஜென்ரலாக டீ இருக்கு இல்லையா, நம்ம டீ காஃபி சாப்பிடுவோம், அது நீங்கள் க்ரீன் டீ, என்னைக்காவது ஒரு நாள் பால் கலந்த டீ, மேலும் வல்லாரை டீ, புதினா டீ, லைம் டீ, இப்படி செம்பருத்தி டீ, வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அத்தனை டீ இருக்குது. ஒரு நாள் ஒன்று எடுத்தால் கூட உங்களுக்கு நல்லது. ஜூஸ் வகைகள் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் வகைகளை விட பழங்களாக சாப்பிட்றது நல்லது. இப்போது சில குழந்தைகள் காய்கறிகள் சாப்பிடாது, அவங்களுக்கு சூப் கொடுக்கலாம். சில குழந்தைகள் பழங்கள் சாப்பிடாது, அவங்களுக்கு நம்ம ஜூஸாக கொடுக்கலாம். எல்லா பழங்களுமே நீங்கள் அரைச்சி ஜூஸாக கொடுக்கலாம். அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது, மற்ற உணவுகளை, அதாவது பேக்கடு ஐட்டம்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, பதப்படுத்திய உணவுகளை காட்டிலும் சால சிறந்தது இந்த உணவுகள். அதுலேயும் எவ்வளோக்கு எவ்வளோ ராவா ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. எடுக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம், ஸ்கின் எடுக்க வேண்டியது ஸ்கின் எடுக்கிறோம், அவ்வளோதான், கழுவி கட் பண்ணி சாப்பிட்றோம், பிரச்சனையே இல்லை. வேலையும் சுலபம். சமைக்காத இயற்கை உணவுகள், உயிருள்ள உணவுகள், இதை சாப்பிடும்போது எல்லா சத்துக்களும் நமக்கு மிகுதியாக கிடைக்கும் போது இளமையாகவும் இருப்போம், ஹெல்த்தியாகவும் இருப்போம். நோய் வராமல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளாக நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது? என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதியை பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியா. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? அடுத்தது ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில் நாம் சந்தித்த சவால்கள், அந்த சவால்களை நினைத்து நாம கடவுளுக்கு நம்மளை எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காருன்றதை நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதை சவால்களாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அந்த விதத்துல பல சவால்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது, நான் நினைச்சு பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்ல ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் இதுல நிச்சயமா நினைச்சு பார்க்கணும். எல்லாருமே பிரச்சனைன்னு சொல்றப்போ நமக்கு ஒரு பயமோ, அதை எதிர்கொள்வதற்கான தயக்கமோ, எல்லாமே தைரியமெல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. ஆனா இது எனக்கு ஒரு சவால் அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த சவாலை எதிர்கொள்வதற்கான துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் நமக்குள்ள வந்துடும். சோ அப்போ இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் அதை நம்ம நினைச்சு பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல வேலை இந்த டைம் மட்டும் இப்படி நடக்கலாம், என் லைஃப் எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கும் சொல்லக்கூடிய பல மனிதர்கள் உண்டு. ஸோ இன்னைக்கு இந்த மாதா தொலைக்காட்சி தளத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள், அதை பல நேரங்கள் என்னுடைய குடும்பத்தினர் அதை தான் சொல்லியிருப்பேன். இந்த பிரச்சனை எனக்கும் என் மனைவி கேட்டாலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல, அந்த ஒரு சவால் இல்லைன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். அப்போ அந்த ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனை நிமித்தமாக நான் இங்கே இன்னைக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொண்டு போகுதுன்னா, அப்போ அந்த சவால் என் வாழ்க்கையில் வராமல் இருந்துச்சுன்னா இந்த நிலைக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது. அப்போ இப்படி எல்லாருக்குள்ளேயும் சொல்றதுக்கு 1008 கதைகள் இருக்குது. இதை நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஓரம் தள்ளி வைத்து விடாமல், இது கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தின் வாயிலாக
நான் பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன். வாழ்க்கையை அடுத்து நேரிய வழியில் எப்படி வாழ வேண்டும், திரும்ப அந்த பிரச்சனையில் எப்படி மாட்டிக்காம இருக்கணும், அங்க நான் என்ன தவறு செஞ்சேன், எதை நான் திருத்திக்கிட்டேன், இப்படி பல பாடங்களை இது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால நான் வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சவால்களும் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். சோ சிறப்பான நாள் இது. இன்னைக்கு இவ்வளவுதான் ஆசீர்வாதங்களாம் கேட்டா அது இன்னும் நிறைய என்ன பண்ணலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் பல நேரங்கள்ல இந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்ப்பதே கிடையாது. கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கல, கடவுளுக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, எனக்கு பல நேரங்களில் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் அதை மாற்றி கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு பட்டியல் போட ஆரம்பிச்சோம்னா அது முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்ப்பதற்கு இருக்கின்றது. அதை நினைத்து பார்த்து வாழத் தொடங்கினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி என்பது நம்மோட இருக்கும். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். நிலானி செல்வம் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் மஸ்தான் அம்மா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஜோஸ் விவேக் ஆண்டன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு இணைச்சட்டம் 28:8. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிருவாய். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைவில் கொள்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.